வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ரெட்டம்பேடு, குருவியகரம், தேவம்பேடு, சேலியம்பேடு, சேகன்யம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பாபட்லா வகை நெற்பயிர்கள் பால் பிடிக்கும் பருவத்தில் வெள்ள நீரில் மூழ்கியதால் பதறாய் போகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவழித்த நிலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வெறும் 7,000 ரூபாய் மட்டுமே தமிழ்நாடு அரசு வழங்கியதால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் நிகராண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். போன வருஷம் கவர்மெண்ட் 7,000 ரூபாய் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. 7,000 ரூபாய்ன்றது ரொம்ப கம்மியான தொகை. இந்த வாட்டி பயிர் அசலோடு சேர்த்த முடியாது. எங்களால் ரொம்ப அடிபட்டு போச்சு. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. வெறும் 7,000 ரூபாய் தான் மானியம் அரசாங்கம் நஷ்டீடு கொடுக்குறாங்க. எங்கள் விவசாயிகள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு கொஞ்சம் நிவாரண நிதி கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வேர்கள், கொடிகள் மற்றும் பழங்கள் அழுகிவிட்டதாக விவசாயிகள் கண்ணீர் சிந்துகின்றனர். ஏக்கருக்கு 80,000 ரூபாய் வரை செலவு செய்து அனைத்தும் நஷ்டமடைந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் நெல், மணிலா, உளுந்து போன்ற பயிர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதைப் போல தர்பூசணிக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். 1000 ஏக்கருக்கு மேலே இந்த பக்கம் இந்த ஈயகோணம், சிறுதலைப்பூண்டி, ஆத்திப்பட்டு, மானந்தல் இந்த மாதிரி ஊரில் நாங்கள்லாம் பயிர் வச்சு விவசாய பயிர் வச்சு இந்த மாதிரி நஷ்டமாயிட்டோம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 70,000 80,000 வரைக்கும் ஆகும் செலவு. இந்த செலவெல்லாம் எல்லாமே லாஸ், டோட்டலாக லாஸு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளான பரிக்கல், பெரும்பாக்கம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 1000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா சாகுபடி மூழ்கிவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் முறையாக கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே திருமலையகரம், நந்திமங்கலம், வடகரை, கோனூர், தாளநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் வயல்கள் நீரில் மூழ்கி குளம் போல காட்சியளிக்கும் நிலையில் நிவாரணம் வழங்கும் போது திட்டக்குடி தாலுகாவை கணக்கெடுப்பதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். எப்போதுமே கடலூர் மாவட்டத்தில் நிவாரணம் வரும்போது இந்த திட்டக்குடி தாலுகா மட்டும் சரியாக கணக்கெடுக்கிறதில்ல. இந்த டெல்டா பகுதி, காவிரி பகுதியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த முறை எங்கள் பகுதியும் சேர்த்து நாங்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்கோம். ஐயா அவர்கள் தயவுசெய்து மாண்புமிகு தமிழ் முதல்வர் அவர்கள் முறையாக கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.